ஒரு கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிவு தவிர்க்க முடியாதது என்று நான் சொன்னேன். இந்த பிரிவு தவிர்க்க முடியாதது என்பதற்கான அடிப்படை, இப்படி ஒரு பிரிவு நடக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு அதை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அதை தவிர்ப்பதற்கு நமக்கு வழி இல்லை. அது இறைவனின் சித்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்பு. நீங்கள் நாம் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த பிரிவுகள் ஏன்? இந்த கேள்வி நியாயமான கேள்வி. நமது கண்ணியத்திற்கும் சங்கைக்குரியும் எஜமான் பீரப்பா அவர்கள் இதை தனது பாடல்கள் ஒன்றில் சொல்லி காட்டுவது உண்டு. அவர்கள் சொல்லுகிற பாடல் சிங்கா சிங்கி என்ற அமையும் அந்த பாடல் தொடரில் அருமையாக சொல்வார்கள். சொர்க்கம் புகிந்திடும் மானிடர் யாரடி சிங்கி, சுன்னத்தான ஜமாஅத்தின் கூட்டமே சிங்கா. சுன்னத்தான ஜமாஅத்து யாரடி சிங்கி, தூதர் முகம்மது சொற்படி நடந்தோரடா சிங்கா. 73 ஏன் பிரிப்பான் அடி சிங்கி, எங்கள் நபியும் எடுத்துரைத்தாரடா சிங்கா. 73 ஏன் பிரியணும்னா அது நம்ம அதுக்கு ஒண்ணு காரணங்கள்லாம் கற்பிக்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 73 பிரியும் என்று சொன்ன பொழுது அது 74 ஆக்க நமக்கு அதிகாரம் இல்லை, வெறும் 7 குறைக்க நமக்கு அதிகாரம் நம்மளால முடியாது. 73 பிரியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கு, அந்த வாக்கு நிதர்சனமாக நிறைவேறியாக வேண்டும். 72 எங்கேதான் போமடி சிங்கி, 7 என்று சொல்லிடும் இடம் புகுவாரடா சிங்கா. 7 நரகத்திற்கு போய் சேர்ந்துருவாங்க. அடுத்து ஒரு கேள்வி, கலிமா சொன்னவர் கனல் எதிர் போவது என் சிங்கி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மூச்சுக்கு முன்னோட அவங்களும் தானே சொல்றான். கலிமா சொன்னவர் கனல் எதிர் போவது என் சிங்கி. கலிமா சொன்னவன் 72 கூட்டமும் நரகத்துக்கு ஏன் போறான்? அதுக்கு என்ன காரணம்? இது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் தான் இதன் யதார்த்தமே அடங்கி கிடக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொன்னவன் இந்த 72 கூட்டத்திற்குள் அடங்கி கிடப்பவர்கள் நரகத்திற்கு போக காரணம், கலிமா சொன்னவர் கனலதிர் போவதேன்னு சிங்கி, ஹக்கு ரசூலை ஹசது வைத்தோரடா சிங்கா. வீரப்பா சொல்றான். அவன் எங்க போய் பொறாம வைக்கிறான்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்டயே போய் பொறாம வைக்கிறான், வேற எங்கேயோ போய் ஹசது வைக்க இல்ல. ஹக்கு ரசூலை ஹசது வைத்தோர் அடா சிங்கா. அப்ப ஹக்கு ரசூல் மீது ஹசது வச்சுட்டா அப்ப இனி வேற வழியே இல்ல, அங்கதான் போய் ஆகணும், வேற வழி